ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பிரியாணி தயிர் பச்சடி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அடுப்பில் செய்கிறாங்க. பிரியாணி குண்டாவை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிட்டாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பாக்கெட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே 5 பச்சை மிளகா, ஒரு லெமன், பட்டை லவங்கம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பட்டை லவங்கத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே டெம்ட்டாக இருந்துச்சு, எப்போ தான் சாப்பிடுமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நான் வதக்கி விட்டுட்டு அந்த 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டொமேட்டோவை போட்டு அந்த டொமேட்டோவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். எங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியல, அடுப்பில் செஞ்சனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேர்டு ஊற்றி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் போட்டு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் வந்து 1 kg வந்து சிக்கன் எடுத்திருந்தோம். அதை நல்லா மசாலாலாம் போட்டு சைடில் ஊற வச்சுருந்தோம். அந்த சிக்கனையும் எடுத்து நம்ம இந்த பிரியாணியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் சாப்பிடுமோன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதி வந்த உடனே நம்ம வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டு எடுத்தால் வாவ் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டுன்னு எங்கள் அம்மா எடுத்தாங்க. நல்லா ஆவி பறக்க இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணி எங்கள் சித்தி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.